ஹலோ நண்பா, வெல்கம் டு விஏபி டெக் தமிழன். இந்த சேனலில் உங்களுக்கு சூப்பரான ஏர்னிங் ஆப்ஸ் பற்றி டெய்லி அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் போடுற ஏர்னிங் ஆப்ஸோட டெய்லி அப்டேட் அண்ட் வித்ட்ரால் ப்ரூஃப் பற்றி தெரிஞ்சுக்கணுமா? கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி விஏபி டெக் தமிழனோட டெலிகிராம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ நண்பா, வெல்கம் டு விஏபி டெக் தமிழன். ஸோ நம்ம இன்றைக்கி ஒலிம்ப் ட்ரேட் ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ராட்டஜி என்னென்னு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நான் இப்போ ட்ரேட் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் இன்னும் ஒலிம்ப் ட்ரேட் அப்போ டவுன்லோட் பண்ணலன்னா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்ம லிங்க்கில் ஜாயின் பண்ணிங்கன்னா 48 ஹவர்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பர்ட் ஸ்டேட்டஸ் கிடைக்கும் நண்பா. ஸோ நீங்கள் என்ன ஒலிம்ப் ட்ரேடை டவுன்லோட் பண்ணலன்னா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ ட்ரேட் ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜின்றதை வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நண்பா. ஸோ நான் இப்போ ஒரு 4 ட்ரேட் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் $100 ஸோ $400 மொத்தமாக ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் நண்பா. ஸோ இது வந்து 1 மினிட் ஸ்ட்ராட்டஜி தான். 1 மினிட்லேருந்து 2 மினிட் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நண்பா. ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ இப்போ ட்ரேட்ஸ் எப்படி முடியுதுன்னு பார்த்துக்கலாம். பார்த்துட்டு ஸோ என்ன ஸ்ட்ராட்டஜின்றதை வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஓகே நண்பா, நம்மளுக்கு ஆல்ரெடி ப்ளேஸ் பண்ண 3 ட்ரேட் வந்து வின் பண்ணுற ஸ்டேஜில் இருக்குது. ஒன்று தான் நியூட்ரலாக இருக்குது, பிகாஸ் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ப்ளேஸ் பண்ணுறதுக்கு. ஓகே நண்பா, ஒரு ட்ரேட் வின் ஆகிருக்கு, 1 மினிட் ட்ரேடு வந்து. ஸோ நம்ம அடுத்து மிச்சம் இருக்க 3 ட்ரேடு என்ன எப்படி முடியுதுன்னு பார்த்துக்கலாம் நண்பா. ஸோ நான் இதை கன்ஃபார்மாக வின் பண்ணணும்னு நினச்சி தான் நான் பெட் பண்ணேன். ஸோ எப்படி முடியுதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு 1 மினிட்டில் வச்சு ப்ளேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வின் பண்ணிடும். ஸோ நீங்கள் ஒரு 1 மினிட்லேருந்து 2 மினிட்ஸ் வரைக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிக்கலாம் நண்பா. ஸோ நல்லாவே வேலை செய்யுது. ஸோ நீங்கள் இன்னும் நம்ம விஏபி டெக் தமிழை ஃபாலோ பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க நண்பா. ஸோ நம்ம டெலிகிராம் சேனல்லையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இனிமேல் ஒலிம்ப் ட்ரேட்லேருந்து நல்ல ஸ்ட்ராட்டஜிஸ் நான் அப்லோட் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ நான் இதில் ஒரு நல்ல அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் நண்பா. ஒரு 10 lakhs கிட்ட இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே நண்பா, வின் பண்ணிட்டோம். நம்ம இப்போ என்ன ஸ்ட்ராட்டஜின்றதை பார்த்துக்கலாம் நண்பா. ஓகே நண்பா, நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஜாப்பனீஸ் கேண்டில் ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் நண்பா. ஸோ ஜாப்பனீஸ் கேண்டில் ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் என்ன டைம் ஃப்ரேம்னா 15 செகண்ட்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 1 மினிட்லேருந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். 15 செகண்ட்ஸ் நீங்கள் டைம் ஃப்ரேம் வச்சுட்டிங்கன்னா 1லேருந்து 2 மினிட்ஸ் வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இஎம்ஐ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இஎம்ஐ வந்து எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் வந்து ஒரு 3 செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, நான் 3 செட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் திக்னஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சுக்கிறேன். ஓகே நண்பா, அடுத்து நம்ம பொலிஞ்சர் பேண்ட் வந்து எந்த சேஞ்சஸும் வேணாம், நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஸ்டொக்காஸ்டிக் இண்டிகேட் ஆசிலேட்டர்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு ஆசிலேட்டர்ஸில் ஸ்டொக்காஸ்டிக் ஆசிலேட்டர்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுலேயும் எந்த சேஞ்சஸும் வேணாம். ஸோ பண்ணிவிட்டு இப்போ நம்ம செட்டப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணணுன்னா இந்த எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் 3 இருக்குல்ல நண்பா. ஸோ இது வந்து பொலிஞ்சர் பேண்டில் இருக்க 20 SMAவை கிராஸ் பண்ணணும். அதாவது அப்போர்டாக இருந்தால்
அப்வர்டில் கிராஸ் பண்ணணும். டவுன்வர்ட்ஸ்னால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது பார்த்துக்கோங்க. இந்த நம்ம 3 EMA வந்து பொலிஞ்சர் பேண்டில் இருக்க மூவிங் ஆவரேஜை டவுன்வர்ட்ஸில் கிராஸ் ஆகிருக்கு. அதே நேரம் இந்த ஸ்டொக்காஸ்டிக் ஆசிலேட்டர்ஸில் டவுன்வர்ட்ஸில் 20 கீழே போகும்போது நான் ட்ரேடிங் வந்து டவுன்வர்ட்ஸில் ப்ளேஸ் பண்ணேன். ஸோ அதான் வின் பண்ணிட்டோம். இதே நீங்கள் அப்வர்ட்ஸில் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணுறதா இருந்தால் அதே மாதிரி தான் 3 EMA வந்து அப்வர்ட்ஸில் பொலிஞ்சர் பேண்டில் இருக்க SMAவை கிராஸ் பண்ணணும் அப்வர்ட்ஸில். அப்படி கிராஸ் பண்ணும்போது இங்கே ஸ்டொக்காஸ்டிக் ஆசிலேட்டர்ஸில் 80யை டச் பண்ணணும் நண்பா. ஸோ இதுதான் நண்பா அப்வர்ட்ஸில் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஸ்ட்ராட்டஜி. ஓகே நண்பா, இதான் நண்பா ஸ்ட்ராட்டஜி. ஸோ உங்களுக்கு புரியலைன்னா அகெயின் மறுபடியும் பாருங்கள் வீடியோ. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ நீங்கள் இப்போ ஒரு வேளை ஒரு இது லாஸ் பண்ணுறீங்கன்னா எப்படி நம்ம ரெக்கவர் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் இதுக்கு என்ன யூஸ் பண்ணணுன்னா மார்டிங்கல் ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் மார்டிங்கல் ஸ்ட்ராட்டஜினா என்னன்னு தெரியலனா சிம்பிளாக நீங்கள் குரோமில் போய்ட்டு மார்டிங்கல் கேல்குலேட்டர்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு இது தான். ஸோ நீங்கள் என்ட்ரு ஆகிட்டு இப்போ என்ன பண்ணணுன்னா ஸோ உங்களோட மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் என்னென்னு நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் இப்போ ஒரு 10 ரூபீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஸோ அதுதான் உங்கள் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ ஒரு ட்ரேடில் 10 ரூபீஸ் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஸோ அதுதான் உங்களோட மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ட்ரேட் வந்து மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டு 10 ரூபீஸில் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா இங்கே 10 ரூபீஸ் போட்டுக்கோங்க. ஸோ அடுத்து ஈல்டு கேட்பாங்க. ஸோ இது வந்து நான் 80 போட்டுக்கிறேன். என்னென்னா எவ்வளோ ப்ராஃபிட் நம்மளுக்கு கிடைக்குன்றது தான் ஈல்டு. ஸோ ஒலிம்ப் ட்ரேடில் மேக்ஸிமம் எல்லாம் 80 கிட்ட தான் இருக்கும். ஸோ அதான் 80 செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஒரு மார்டிங்கல் வந்து 4 ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு 4 ஸ்டெப்ஸ் மார்டிங்கல் பேக்கப் வச்சுக்கிட்டிங்கன்னா 4 to 5 கூட வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுறப்ப உங்களுக்கு கண்டிப்பாக வின்னிங் சான்ஸ் அதிகமாகவே இருக்கும். ஸோ இப்போ ஒரு ஃபஸ்ட்டு பெட் வந்து 10 ரூபீஸில் வச்சு லாஸ் ஆகுறேன்னா என்ன பண்ணணும்னா செகண்ட் பெட் இங்கே இருக்க 23 இதில் ப்ளேஸ் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு செகண்ட் பெட்டு லாஸ் ஆகுதுன்னா தேர்ட் வந்து 52 ட்ரேட் ப்ளேஸ் பண்ணணும். ஸோ இந்த தேர்ட் ட்ரேட் வின் பண்ணிடுச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக ஃபஸ்ட்டு செகண்டு ரெக்கவர் ஆகிட்டு உங்களுக்கு ப்ராஃபிட்டும் வரும் நண்பா. ஸோ இவ்வளோ தான் நண்பா. இப்போ நம்ம வின் பண்ணதுக்கப்புறம் அகைன் நம்ம 10 ரூபீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இதுதான் நம்ம ட்ரிக்கு. ஓகே, தேங்க்யூ நண்பா. நண்பா இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்ஸ் நண்பா. ஸோ உங்களுக்கு ட்ரிக் புரியலைன்னா அகெயின் நம்ம வீடியோ ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரேட்ஸ் ப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரேட்ஸ் ப்ளேஸ் பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு வரீங்கன்னா டெமோ அக்கௌண்ட்டில் ட்ரை பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் ரியல் அக்கௌண்ட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நல்லாவே இருக்கும், ப்ராஃபிட் இருக்கும் நண்பா. ஸோ நீங்கள் நம்ம லிங்க்கில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 48 ஹவர்ஸ் எக்ஸ்பர்ட் ஸ்டேட்டஸ் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு 50% போனஸ் கிடைக்கும் நண்பா. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்லேருந்து 50% உங்களுக்கு எக்ஸ்ட்ராவே போனஸ் கிடைக்கும். ஸோ ஓகே நண்பா, நீங்கள் இன்னும் ஒலிம்ப் ட்ரேட் ஆப்பை டவுன்லோட் பண்ணலைன்னா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க நண்பா. ஸோ உங்களுக்கு 48 ஹவர்ஸ் எக்ஸ்பர்ட் ஸ்டேட்டஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு விஐபி சிக்னல்ஸ் கொடுக்குற மாதிரி ஐடியா இருக்குது நண்பா. ஸோ நீங்கள் அதில் ஜாயின் பண்ணணுன்னா நம்ம லிங்க்கில் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த ஐடியா எனக்கு ஷேர் பண்ணிங்கன்னா நான் செக் பண்ணிவிட்டு உங்களை விஐபி சிக்னல்ஸில் ஜாயின் பண்ணி விடுவேன். ஸோ நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ ஓகே நண்பா, பாய் நண்பா, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.